அதிமுகவில இன்னமும் மனக்குறைகளும் பூசல்களும் இருக்கின்றன என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கொள்கையில் உறுதியோடு நிற்பவர். ஏற்கனவே ஒரு முறை அவர் கெடு கொடுத்து தனது கட்சி பதவிகளை எல்லாம் அதில் இழந்தார். அவர் மட்டுமல்ல, அவரது ஆதரவாளர்களும் இழந்தார்கள். இப்போது அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், அவ்வளவுதான் அவரது அரசியல் அந்தஸ்து அதிமுகவை பொறுத்தவரையில். அப்படியான நிலைமையிலும் கூட எதிரணியின் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு ஒரே வாகனத்திலே பயணிக்கிறார் என்றால் தனது மனக்குறை அல்லது தான் இன்னமும் சமாதானம் அடையவில்லை என்பது அனைவருக்குமே தெரியட்டும், பொதுவெளிக்கு தெரியட்டும் என்று அவர் நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேவரையா குரு பூஜைக்கு செல்கிறார். கிட்டத்தட்ட எல்லா கட்சி தலைவர்களும் செல்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றே சென்று குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அந்த மாளிகையிலே அவர் நேரடியாக அவரை சந்திக்கிறார். குரு பூஜையிலே அரசியல் கிடையாது. ஆனால் குரு பூஜைக்கு செல்லும் போது ஏதாவது ஒரு வகையிலே அரசியல் வெளிப்படுகிறது. பொதுவாகவே திருமண வீடுகளிலே இது போன்ற பொது நிகழ்ச்சிகளிலே இத்தகைய அரசியல் வெளிப்படும் போது இது பின்னால் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், பாரதூரமான விளைவுகள் என்னென்ன என்பதை யூகிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நான் யூகிப்பது அதிமுகவில் இன்னமும் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்களை அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருந்தி அழைத்தது, உதயகுமார் அவர்கள் மிகவும் வேண்டி விரும்பி அழைத்தது, இதெல்லாம் அதிமுகவின் தொண்டர்களுக்கு பெரிய அளவுக்கு பிடிமானம் இல்ல. அதிமுக போன்ற பெரிய கட்சிக்கு அது அழகல்ல என்று கூட அவர்கள் நினைத்தார்கள். மகனை வைத்தார் போல விஜய் அவர்கள் நேற்றைக்கு அந்த கூட்டத்துக்கு பிறகு நிர்மல்குமார் எங்களது கூட்டணி நிலைப்பாடு அப்படியேதான் தொடர்கிறது, அதுபோக அந்த கூட்டணி நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இணைய போவது இல்லை, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதெல்லாம் அவர் தெளிவாகவே கூறிவிட்டார். இத்தகைய சூழ்நிலையில் அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் அதிமுகவுக்கு வலிமை வரும் என்று செங்கோட்டையன் நினைக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதே நினைப்புதான். எனவே ஒத்த நினைப்புடையவர்கள் மேற்கொண்ட அரசியல் பயணம் இப்படிதான் நான் பார்க்கிறேன். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் ஓபிஎஸ் நிறைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, நான் செங்கோட்டையன் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வெளிப்படையாவே தற்பொழுது ஒரே காரில் இருவரும் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. யாருக்கு இதை காட்டுறதுக்காக வெளிப்படையா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கு ப்ரூவ் பண்றதுக்காக பண்றாங்க, எடுத்துக்கலாமா? அப்படி அதிமுக தொண்டர்களுக்கு அவர்கள் இதை வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு டைரக்ட் சேலஞ்ச் தான். அதாவது இதற்கு முன்னதாக ஒரு முறை செங்கோட்டையன் அவர்கள் இங்கு சென்னை வந்திருந்த போது ஓ பன்னீர்செல்வமும் அவரும் சந்தித்தார்கள் என்கிற செய்தி ஊடகங்களிலே வெளியிடப்பட்ட போது அவர்கள் மறுத்தார்கள், அப்படியெல்லாம் சந்திக்கவில்லை, செங்கோட்டையனே நான் ஒரு மருத்துவ காரணத்துக்கு தான் வந்தேன் என்றெல்லாம் சொன்னார். இப்போது அது ஊர்ஜிதமாகிறது, பழைய செய்தி இப்போது உண்மையாகிறது. காரணம், ஒரே காரிலே போகும்போது அரசியல் பேசாமல் எப்படி செல்ல முடியும்? நேற்றைக்கு நடந்த விஜய் மறுதளிப்புக்கு பிறகு இது இன்னமும் உறுதியாகிறது. அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக அது வலிமையாக இருக்கும், ஓட்டு வங்கி இழப்பு வராது, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டி தினகரன் அனைவருமே சேர்ந்து இருக்க வேண்டும். இது செங்கோட்டையன் அவர்களின் கருத்து, பலரின் கருத்தும் அதுதான். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அதற்கான ஒரு வெளிப்பாடு, பகிரங்க வெளிப்பாடு, சூசகம் கூட இல்ல, பகிரங்கமான வெளிப்பாடு தான் தேவர் குரு பூஜையை பயன்படுத்தி கொண்டு ஒரே வாகனத்திலே இருவரும் பயணிப்பது.